அன்பு தமிழ் மக்களே வணக்கம். நம்ம ஊர்ல மடத்தனமா செயல்படுகிறவனை பேசுகிறவனை மாங்கா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்படி ஒரு மாங்காவை மிடில் ஈஸ்டில் நான் பார்த்தேன். அவன் உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சவன் தான். அவன் செய்த ஒரு காரியம் பல உண்மைகளை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது. இப்படியா ஒரு மனுஷன் சிந்திப்பான் அப்படின்னு இந்த மனித குலமே அவனை வியந்து பார்த்தது. இப்படி ஒரு ஜென்மம் நம்ம வயிற்றுல வந்து பிறக்காதது நாம செய்த புண்ணியம் என்று பலரையும் நினைக்க வைத்தது. இவனை பெற்ற தாய் நீயா என்று நம்ம மூஞ்சில காரி துப்புனா நமக்குத்தானே கேவலம். இப்படி யோசிக்காம செயல்படுகிறவனை அவன் கூட இருந்த எந்த மாங்காவும் தடுத்து நிறுத்தவில்லை. அதுதான் அதில் உள்ள சோகம். இந்த மாங்காவையா நாம இத்தனை நாளையும் தலைவனா கொண்டாடி கொண்டு இருந்தோம் என்று எவனுமே வெக்கப்படவும் இல்லை. யார் அந்த மாங்கா அறிய ரொம்ப ஆவலா இருக்குல்ல? உங்களுக்காக அந்த சஸ்பென்ஸை உடைக்கிறேன். அவன் வேற யாரும் இல்லைங்கோ, நீங்க கெஸ் பண்ற அதே ஆள்தான். அந்த பெருமைக்கு உரியவன் யாஹ்யா சின்வர் என்ற மாங்கா தான். அக்டோபர் 7ஆம் தேதி அந்த மாங்கா எடுத்த முடிவுதான் உலகெங்கும் உள்ள இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு கெட்ட பெயரை பெற்று தந்தது. இஸ்ரேலிய இனப்படுகொலையை மனப்பூர்வமாக செய்த அவனுடைய செயல் என்னவெல்லாம் பின்விளைவுகளை ஏற்படுத்தியது தெரியுமா? அந்த மாங்காவே கொஞ்சம் எதிர்பார்த்திருக்க மாட்டான். காசா நிலப்பகுதியில் பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்கள் பொல 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 என சரிந்து விழுந்தது. ஏவுகணைகளின் ஸ்பெஷலிஸ்ட் என்று அழைக்கப்பட்ட முகமது டெய்ஃப் லெபனானில் அவனுடைய ரகசிய இடத்தில் இஸ்ரேலிய குண்டு வீச்சில் வீழ்ந்தான். அதற்கு முந்தைய நாள் தான் ஹமாஸ் தலைவன் ஈரானில் புதிய பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியான் பதவியேற்பு விழாவை வாயப்பிளந்து வேடிக்கை பார்க்க சென்ற இஸ்மாயில் ஹனியா வாய்ப்பிளந்து கிடந்தான். பிறகு சில நாட்களில் லெபனானில் சேஃப் ஜோன் என்று அறிவிக்கப்பட்ட கருதப்பட்ட 60 அடி ஆழமான அறைக்குள் டீ குடித்துக்கிட்டே ரகசியமா மீட்டிங் போட்ட ஹசன் நசருல்லா கட்டடக் கழிவுகளில் இருந்து வழித்தெடுக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டார். பிறகு சில நாட்களில் அல் ரஃபாவில் அவருடைய வீட்டிலேயே கையில குச்சியோட காக்காவை விரட்டிக்கிட்டு இருக்கும்போது வீரமரணம் அடைந்தார் யாஹ்யா சின்வர். தான் எடுத்த ஒரு முடிவு அது கடைசியில வந்து தன்னையே அழிக்கும் என்று அவர் கொஞ்சமும் நினைத்து பார்க்கவில்லை, கற்பனை செய்து பார்க்கவில்லை. அக்டோபர் 7ஆம் தேதி 1200 அப்பாவி இஸ்ரேலியர்களை கொன்ற பாவத்துக்கு 45,000 அப்பாவி பாலஸ்தீனர்களை பலி கொடுத்தார். அவர் கடவுள் இருக்கான் குமார் என்று நிரூபித்தார். மாங்காத்தரமாக எடுத்த ஒரு முடிவு என்னெல்லாம் நடத்தி காட்டிவிட்டது பார்த்தீங்களா? முன்பு இஸ்ரேலுக்கு 7 எதிரிகள் நாடுகள் தான் இருந்தது. இப்போ அது 2 நாடுகளாக குறைந்து விட்டது. அது யாஹ்யா செய்த ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஈரானை ஒரு சூப்பர் பவராக படம் காட்டிக்கிட்டு இருந்த மத்திய கிழக்கு நாடுகள் அது ஒரு சூப்பர் சோப்லாங்கி நாடு என்று வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது. மிடில் ஈஸ்டில் உண்மையான சூப்பர் பவர் இஸ்ரேல் தான் என்று இந்த உலகத்துக்கு பறைசாற்றி காட்டியது சின்வரின் ஒரு சாதனையாகத்தானே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இஸ்ரேலின் ஸ்ட்ரைக்கிங் பவரை பார்த்து இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜெர்மன், பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகள் மூக்கில் விரலை வைத்தன. இஸ்ரேல் ரஷ்யாவை, சிரியாவை விட்டு வெளியேற்றியது. சின்வர் அண்ணாச்சியின் சாதனையில் அதுவும் கூட. அதை இஸ்ரேலை வைத்து செய்ய வைத்தார், அவ்வளவுதான். ஒரே நேரத்தில் காசா, லெபனான், ஈரான், ஈராக்கு, சிரியா, ஏமன் என்று எல்லா எதிரி நாடுகளையும் அசராமல், சளைக்காமல், தோளாமல் தாக்கும் வல்லமை இஸ்ரேலுக்கு மட்டுமே இருக்கிறது என்ற உண்மையை வெளிக்கொண்டு வந்த பெருமை சின்வரையை சாரும். செத்தும் கொடுத்தான் சீதக்காதி மாதிரி செத்தும் பெருமைகளை வாரிக்கொண்டு போவதும் இந்த சின்வர் அண்ணாச்சி தான். இல்லை என்றால் இஸ்ரேல் தான் உண்டு, தன் நோவா ஃபெஸ்டிவல் கொண்டாட்டங்கள் உண்டு என்று இருந்திருக்கும். இப்போ பாரு, கோலன் ஹைட்ஸ் முழுவதையும் இஸ்ரேல் எடுத்துக்கொண்டு விட்டது. சும்மா இருந்தவனையும் கூப்பிட்டு கொடுத்தா வேண்டாம் வேண்டாம் என்றா சொல்ல முடியும்? சிரியாவுக்கு இனி கோலன் ஹைட்ஸை உரிமை கொண்டாட எந்த உரிமையும் இல்லை. இனி அது இஸ்ரேலின் வளமிக்க பகுதியாக மாற்றப்படும். உழைப்பாளிகள் இருக்கும் இஸ்ரேல் அந்த நிலப்பகுதியை வளமாக்கி காட்டுவார்கள். அதையும் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். கோலன் ஹைட்ஸின் ஜனத்தொகை 2 மடங்காக ஆக்கி காட்டுவோம் என்று
நேத்தன்யாகு அண்ணன் சொல்லிவிட்டார். அதற்கு அர்த்தம் என்னவென்றால் அங்கு குடியிருப்புகளை அதிகப்படுத்துவார். அரசாங்கமே வீடுகள் கட்டி கொடுக்கும், மக்கள் வந்து அங்கு குடியிருப்பார்கள். இதை விட வேற என்ன வேணும்? இதைத்தானே எதிர்பார்த்தாய் பாலகுமாரா? ஓட்டோமன் ஆட்சி காலத்தின் போது இந்த பகுதி செழிப்பான விவசாய பகுதியாக இருந்ததாக சரித்திரம் சொல்கிறது. அதனால்தான் அது வளமான ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சோம்பேறிகள் அதை விவசாயம் பண்ணாமல் தரிசு நிலமாக போட்டு வைத்திருக்கிறார்கள். நான் பாட்டுக்கு செவனேன்னு தானடா போய்கிட்டு இருந்தேன். அகண்ட இஸ்ரேலை உருவாக்க சின்வர் இப்படி ஐடியா கொடுப்பாருன்னு நேத்தன்யாகு அண்ணனே சற்றும் எதிர்பார்க்கவில்லை. பயங்கரவாதத்தை ஆதரித்த லெபனான் சட்டினி ஆனது. ஆயுத தொழிற்சாலை தொடங்கி இஸ்ரேலை அழிக்க நினைத்த சிரியா ஊறுகாய் போடப்பட்டது. இதையெல்லாம் தூண்டிவிட்ட ஈரான் சாக்கடை எண்ணங்களால் நிரம்பி வழிகிறது. ஈரானில் நிலவும் கடும் குளிரை சமாளிக்க ரூம் ஹீட்டர்கள் போட அங்கு கரண்ட் இல்லை. அங்கு கலைஞர் ஆட்சி ஒன்றும் நடைபெறவில்லை, ஆனால் கரண்ட் இல்லை. பெட்ரோ கெமிக்கல் தட்டுப்பாடு, ஜெனரேட்டர்களை இயக்க டீசல் தட்டுப்பாடு, மின் உற்பத்தி சுத்தமாக நின்று போனது. அணு உலைகள் இயங்கவில்லை. எனவே அங்கு கரண்ட் இல்லை. நம்ம இந்தியா மாதிரி சோலார் பேட்டரி எல்லாம் அவங்க வச்சுக்கிட்டா இருக்காங்க. மக்கள் விறகு குச்சிகளை பனியில் போய் பொறுக்கி எடுத்துட்டு வந்து எரியூட்டி குளிர்காய்கிறார்கள். இதை விட கொடுமை ஒன்று வேணுமா? பல வீடுகளில் இஸ்ரேலிய கொடி பறக்கிறது. சில தெருக்களுக்கு நேத்தன்யாகு பேரை மக்களே வைத்து விட்டார்கள். ஈரான் அரசாங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கோமனியே மக்கள் புரட்சி ஏற்பட்டு போராட்டம் வெடிச்சிடக்கூடாதுன்னு எதையுமே கண்டுக்காத மாதிரி பங்கருக்குள்ளே போய் பதுக்கி இருக்கிறார். இத்தனைக்கும் காரணம் அக்டோபர் 7ஆம் தேதி சின்வர் எடுத்த ஒரு முடிவு தானே. யாக்ஷா சின்வர் எடுத்த முடிவால் பல கோடி ஷிக்கல்ஸ் முடக்கி போடப்பட்ட டனல் ப்ராஜெக்ட் இப்போ வீணா போச்சே. உயிரை காப்பாற்றக்கூட அது உதவவில்லையே. ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூத்திஸ்கள் அழிந்தது தான் மிச்சம். ஒரு கூந்தலையும் பிடுங்க முடியவில்லை. ரஷ்யா சிரியாவை விட்டு ஓட வைத்தது தான் சின்வர் செய்த சாதனை. அதை பார்க்க அவர் நம்மிடையே இல்லை. என்னமோ 3வது உலக மகா யுத்தம்லாம் தொடங்கிட்டுன்னு பீலா விட்டீங்களாடா? ஒரு வருஷத்தில் எல்லாருக்கும் சமாதி கட்டிட்டீங்களாடா? ஓய்வு இல்லாமல் உழைத்தவன் இங்கே உறங்குகிறான் என்று ஒரு பொன் எழுத்துக்களால் எழுதி வைக்க ஒரு தலைவன் சமாதி கூட கட்டவில்லையடா. நீங்கள் இப்படி ஏமாத்தி விட்டீங்களாடா. எந்த தலைவன் சமாதிக்கும் உலகத் தலைவர்கள் வந்து மலர் வளையம் வைக்கும்படி அதுக்குள்ள தகுதிகளை அவர்கள் வளர்க்கவில்லையே. அந்த மாதிரி செய்ய முடியாதபடி செஞ்சு விட்டீங்களாடா. இதுக்காடா வண்டி மைய முகத்தில் பூசிக்கிட்டு போராளி வேஷம் போட்டுக்கிட்டு அலைஞ்சிங்க? தனி நாடு கேட்டுக்கிட்டு போராடிக்கிட்டு சும்மா இருந்த இஸ்ரேலை இப்போ பெரிய நாடாக மாற்றி விட்டீங்களாடா. இப்போ அகண்ட இஸ்ரேல் உருவாகிவிட்டது. இனி அவனை கோலன் ஹைட்ஸில் இருந்து விரட்ட முடியுமா உங்களால்? 10 இஸ்லாமிய நாடுகள் சேர்ந்து வந்தாலும் அவன் ஒத்தைக்கு நின்று சமாளிப்பான். உங்களுக்கு ஆண்மை இல்லைன்னு காட்டுனது மட்டும் இல்லை, உங்களை வயாகரகா வாங்கி சாப்பிட வச்சுட்டானே அவன். ஜெயபேரியை கொட்டடா என்று பாரதி பாடலை பாடலாம்னு நினைச்சோம். இச்சகத்து உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதே இல்லையடா என்று இஸ்ரேல்காரன் பாடிட்டு போயிட்டானே. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் தின்பதற்கு ஒன்றுமில்லை மிச்சம் மீதி ஒன்றுமில்லை என்று மக்களை பாட வச்சுட்டு போயிட்டானே இந்த இஸ்ரேல் படுவாவி. மிச்சம் இருக்கிற மட சாம்பிராணி பயல்களை வச்சு சாம்பிராணி புகை கூட போட முடியாத என்ன செய்வது என்று யோசிச்சுக்கிட்டே மரத்தடியில் போய் படுத்தா உச்சாணி கொப்பில் மாங்காக்கள் காய்ச்சி தொங்குறது அதுதான் தெரியுது. ஓ, இதுக்குத்தான் நம்மளை மாங்கான்னு சொல்கிறாங்களோ. எல்லாமே நமக்கு லேட்டாக தானப்பா புரியுது. அக்டோபர் 7ஆம் தேதி எடுத்த முடிவு நம்மளை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பார்த்தீங்களா? சரி, அப்புறம் நான் மீண்டும் வருகிறேன் வேறு தகவல்களோடு. ஜெய் ஹிந்த்.